ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் 30 நிமிடத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும். உன் சாயப்பா தருவதை தட்டுவிடாதே என் செல்லமே. இதோ நீ கேட்டது எல்லாம் நடக்கத் தொடங்கிவிட்டது. உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே? பிறகு எதற்காக உனக்கு கவலை? இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கிவிடும் உனது வாழ்க்கையில். ஆகவே வருவதை நினைத்து சந்தோஷமாக இரு. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்லமே. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் உன் சாயப்பா. வாழ்வில் உனக்கு என்னதான் இல்லை? எல்லாமே இருக்கிறது தானே. சந்தோஷம் என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையில் இனி உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிதும் எதுவும் இல்லை. நமக்கு வரும் கஷ்டங்கள் அதை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள். உன்னை நான் பரீட்சை பண்ணி பார்க்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்காக அந்த பரீட்சை? உன்னை ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தத்தான். ஆகவே பல விஷயங்களில் நீ கற்று தேர்ந்தவை எப்படி, அதை நீ புதிய நிகழ்வுகளில் அதை எப்படி செயல்படுத்துகிறாய், அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான். அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அதுவும் உனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இன்னும் உன்னை சிறிது கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க இந்த மாதிரியான குழப்பமான மனநிலையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு. ஆகவே எல்லாம் விரைவில் நல்ல விதமாக மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கலங்காதே, நீ நன்றாக இருப்பாய். நீ எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாயோ அவற்றையெல்லாம் உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீ நினைத்தது நடக்கவில்லை. நாள் தள்ளிக்கொண்டே போகிறது. என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ முதலில் வெளியே வா. இப்ப நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். நீ நிச்சயம் பூரண ஆசீர்வாதம் பெறுவாய். நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உன்னை சுற்றி சோதனைகள் சூழ்ந்துள்ளது எனக்கு நன்றாக தெரிகிறது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்து விடு. உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி ஓரிரு நாட்களில் உன்னை அழைத்துச் செல்வேன். ஆம் செல்லமே, உனக்கான அந்த நாள் நிச்சயம் வந்து உன்னை தேடி வந்துவிட்டது. ஆம், உன்னிடம் திருப்பிச் சொல்கிறேன். இன்று இரவுக்குள் நீ இதை கேட்டுவிட்டால் 30 நிமிடத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே? உன் சாயப்பாவை முதலில் நம்பு. மகிழ்ச்சி நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய். நம்பிக்கை பொறுமை முக்கியம் என் செல்லமே. உன் சாயப்பா அதற்கு நான் பொறுப்பு. உன்னை நான் என் வசப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மமாய் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் பயணிக்கின்றேன். உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறி, பொறுமையை கடைபிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாதே. வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருந்துவிடு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் சொன்னது அதுதான். உனக்கான காலம் வந்துவிட்டது. நீ நிச்சயமாக வெற்றி நிம்மதியாக வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அது புயல் போல் வருகிறது என்று மட்டும் புலம்பாதே. எல்லா விதமான சூழ்நிலையிலும் இருந்து வாழ்க்கையை கடந்துதான் ஆக வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு படி கீழே இறங்கினால் இன்னொரு படி உன் வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். உன் கர்மாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கிறது அந்த வாழ்க்கையில். உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. ஒரு தாய் தன் பிள்ளையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் தன் குழந்தையைத்தான் காப்பாள். தன் பிள்ளை வெளி உலகத்திற்கு வந்தவுடன் தன் பிள்ளை தன் கால்களால் எழுந்து நிற்க தாய் நகன்று நிற்பாள். தன் பிள்ளை தன் கால்களில் நிற்க அதைத்தான் உன்னிடத்தில் உன் தாயாகிய நான் செய்கிறேன்.
உன்னை இந்த உலகத்தில் படைத்து உன்னை காக்க உன்னை சுற்றி அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், தங்கை என நிறைய உறவுகளுடன் இந்த மண்ணுலகில் நீ வாழ்ந்திட உன் சாயப்பா வழி நடத்துவேன். நீ எப்போது என்னை சாயப்பான்னு மனதார சொல்லி ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நானே எல்லாமும் ஆகிவிட்டேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே என் செல்லமே. என் பிள்ளை என்னிடம் மனம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும். அதேபோல் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் பிள்ளை என் செல்லப்பிள்ளை. தன் தாய் மட்டுமே இப்படி நடந்து கொள்ள முடியும். ஆகவே உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் இருந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்படாதே. நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கிறேன். அதனால் தான் அடிக்கடி நான் கூறுவது என்ன தெரியுமா? முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இன்பமும் துன்பமும் நிலையற்றது தான். இன்று நடப்பது நாளை மாறிவிடும். மனம் கலங்காதிரு. உனக்கானது நன்மையை உன் சாயப்பா உனக்காக மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாமல் இரு என் செல்லமே. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு, பிரிவு, இரக்கம், மன்னிப்பு, கோபம், வெறுப்பு, விரோதம் என்னும் எத்தனை உணர்வுகள் இருக்கிறது. இந்த சூழலுக்கு நடுவில் நம்மில் 1000 உறவுகள் நம்மை சுற்றி வருகிறார்கள். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி என பல உறவுகள். அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு ரூபங்களாக, ஆன்மாக்களாக, ஒவ்வொரு ரூபங்களாக, ஆன்மாக்களாக வருகின்றார்கள். இது உனக்கு நன்றாக தெரியும். ஆகவே பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை. அதே போலத்தான் மற்றவர்களுக்கும் என்பது உலக நியதி. அப்படி இருக்கும்போது வாழ்நாளில் ஏன் ஒருவர் மீது அன்பு வருகின்றது, ஏன் இன்னொருவர் மீது கோபம் வருகின்றது என்பது உன் கேள்வி. நீ ஒரு கருங்கல் நிறைந்த வழியில் நடக்கின்றாய். அப்படி நீ போகும்போது கால்களில் அடிபட்டு விடுகின்றது. ஒரு கல்லினால் உனக்கு அடிபட்டதால் அது வலிக்கின்றது. அந்த கல்லை யார் காலிலும் படாதவாறு ஒரு ஓரத்தில் போட்டு பின் அந்த வழியில் நடக்கின்றாய். இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல். நீ பெற்ற வழியை மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது என்று நீ அந்த காரியத்தை செய்தாய். நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது. அதை கவனித்துக் கொள்கிறாய். அதனால் அது உன்னை காயப்படுத்தவில்லை. இருந்தாலும் அங்கே மற்றவர்கள் செல்லலாம். அவர்களை அந்த முள் குத்தி காயப்படுத்துகிற கூடாது என்று அதை ஒரு ஓரமாக எடுத்து போடுகின்றாய். ஆகவே இவற்றின் மூலம்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளாய் என்று தெரியும். வலித்தால் அது உணர்ந்து மற்றவர்களுக்கு அதே மாதிரி வழிகள் வரக்கூடாது என்று கண்ணில் பட்டதை மற்றவர்களை காயப்படுத்தும் என்று உணர்ந்து அதை மேற்கொண்டாய். கல்லை எடுத்து ஓரமாக போட்டாய், முள்ளையும் எடுத்து ஓரமாக வைத்து விட்டாய். ஆகவே அவர்கள் மனதால் அன்பை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் காயப்படுத்தியதால் தன் வழியில் மட்டும் கவனித்து செல்வார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்ல, அவர்களுக்கு அவர்களின் வழியை தாங்க முடியவில்லை. அதனால்தான் இது தவறல்ல. ஆனால் முட்களை பார்த்து அந்த இடத்திலிருந்து கடந்து செல்லும் அந்த உள்ளத்திற்குத்தான் அன்பை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் புரிதல் வேண்டும். இவைகளை நான் உனக்கு கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், கடவுள் படைத்த அனைத்திற்குமே காரணம் உண்டு. அவற்றுள் மிக புண்ணியமாக கருதுவது எது தெரியுமா? மனித இனம். ஓர் உயிரின் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை. அதை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையிலோ நீ இன்ப துன்பங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய். நீ புத்திசாலி என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் நீ இவ்வளவு கோழையாக இருக்கிறாயே. எவ்வளவுதான் உனக்கு கவலைகளும் கோபங்களும் இருந்தாலும் அதை நீ அன்னத்தில் காட்டக்கூடாது. எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழித்துவிடு. இதோ உன் மனதில் இருந்து பின் பார், வாழ்க்கை ஆனந்தமாகும். இன்னும் சில விஷயங்கள் உனக்கே புரியாமல் உள்ளன. இவற்றை எல்லாம் நீ பின்பற்றி என் சொல்படி கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கும் என் செல்லமே. ஆம், உனக்கானது எல்லாம்
நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.